Good morning students. Today we are going to revision 40 marks test revision க்கு நம்ம இப்போ book back exercise revision பண்ண போறோம். First lessonல measurement lessonல பாருங்க. The width of a tree can be measured by அதாவது tree னுடைய சுற்றளவு அளக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணி அளக்கலாம்? Measuring tape. The conversion of 7 meter into centimeter gives 7 meter centimeter change பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு 700 centimeter. Quantity that can be measured is called measurement. அதாவது choose the correct one. இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது, அதை விட குறைவு, அதை விட குறைவு, அதை விட குறைவு. நெக்ஸ்ட்டு while measuring length of an object using a ruler the position of your eye should be நம்ம வந்து ரூலரை பார்க்கும்போது நம்மளோட ஐ எப்படி இருக்கணும்? வெர்டிக்கலி above the point where the measurement is to be taken. அதாவது நம்ம ஸ்கேலை பார்க்கும்போது வெர்டிக்கலாக பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டாக. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? We can say that mass of an object is 126 kilogram. True. Massனா நம்ம எதில் சொல்லுவோம்? கிலோகிராமில் சொல்லுவோம். Length of one's chest can be measured by using meter scale. False. Length of chest வந்து நம்ம மீட்டர் ஸ்கேலையா யூஸ் பண்ணுவோம், மீட்டர் டேப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 10 millimeters makes 1 centimeter. Yes, true. A handspan is a reliable measure of length. ஹேண்ட்ஸ்பேன்கிறது ரிலையபிள் நம்பகத்தன்மையுடைய மெஷர்னு சொல்கிறாங்க, கிடையாது. அப்போ இது என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் ஆஸ் எம். ஸ்மால் எம்மில் சொல்லணும். சிம்பாலிக்கலி அதாவது அதோட சிம்பிளை தான் கேட்குறாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து. நெக்ஸ்ட்டு 50 கிராம் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். 500 கிராம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ½ கிலோகிராமுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்டு இன் கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு டெல்லி அண்ட் சென்னைனா டிஸ்டன்ஸ் அதிகமாக உள்ளது, அதனால் நம்ம அதை எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டரில். நெக்ஸ்ட்டு 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர் 5000 மீட்டர். நெக்ஸ்ட் இந்த அனாலஜி பார்த்துங்க. ஃபஸ்ட் ஒன் சுகரை வந்து பீம் பேலன்ஸில் அளப்பாங்க, லைம் ஜூஸு மெஷரிங் ஜார். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் எ பர்சன் சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்டு பென்சில் லெட். ஷார்பன்டு பென்சில் லெட் சின்னதாக இருக்கிறனால அதை நம்ம எதில் எடுத்துக்கலாம்? மில்லிமீட்டரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க்கு வால்யூமில் அளப்போம், வெஜிடபிள்ஸை மாஸ். மில்க்கை வந்து வால்யூமில் சொல்லுவோம், வெஜிடபிள்ஸை மாஸில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. லென்த் ஆஃப் 4 ஆர்ம். லென்த் ஆஃப் 4 ஆர்ம்னா முன்கையை வந்து எதில் இது பண்ணுவோம்? கியூபிட், முழம்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் மீட்டர். நேனோங்கிறது 10⁻⁹. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் செகண்ட். கிலோங்கிறது 10⁻3. கிலோங்கிறது நம்ம வந்து 1000 சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 ஜீரோவை தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? மேலே 3ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். டேஸ் இஸ் நாட் மேடப் ஆஃப் மேட்டர். எது வந்து மேட்டரால் ஆகாதது அப்படின்னா லைட்ரே. லைட்ரேங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது, இட் இஸ் ஒன் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு 200 ml ஆஃப் வாட்டர் இஸ் poured into a bowl 400 ml கெப்பாசிட்டி. த வால்யூம் ஆஃப் வாட்டர் நவ் வில் பி 400. வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? அதே அளவு தான், 200 தான் இருக்கும். 400 கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னரில் ஊற்றினாலும் நம்ம ஊற்றுற அளவு எவ்வளவு? 200 milliliter. அப்போ அதே அளவு தான் அங்கேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலன் கேன் பி ரிமூவ்டு பை டேஸ் மெத்தட். வாட்டர்மெலனில் இருக்கிற சீட்ஸை என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம்? ஹேண்ட் பிக்கிங், கையாலேயே பொறுக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் லைக் டஸ்ட் வென் மிக்ஸ்டு வித் ரைஸ் ஆர் பல்சஸ் கேன் பி ரிமூவ்டு பை செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மிக்ஸ்டு லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் வந்து எதில் வச்சு இது பண்ணலான்னா இது மூலியமாக பண்ணலாம். டேஸ் இஸ் எசென்டியல் டு பெர்ஃபார்ம் வின்னோவிங் ஆக்டிவிட்டி ஏர். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் மெத்தட். வின்னோவிங்னா தூற்றுதல் நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ அதுக்கு தூற்றுதலுக்கு என்ன தேவை? ஏர் தேவை. ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஸ் மிக்சர். சாலிட் லிக்விட் மிக்சரை வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரேட் பண்ணலாம்? ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் நாட் எ மிக்சர். எது மிக்சர் கிடையாது? வாட்டர். இட் இஸ் எ காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசபிள். ஏரை வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும், அப்போ இது ஃபால்ஸ். லிக்விட்ஸ் ஹேவ் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹேவ் ஃபிக்ஸ்டு சேஃப்னு சொல்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேவ் ஃபிக்ஸ்டு வால்யூம்
ஷேப் தான் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனால் இது வந்து மாற்றி கொடுத்துருக்கனால இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். சாலிட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன வரும்? ஃபால்ஸ். வென் பல்சஸ் ஆர் வாஷ்டு வித் வாட்டர் பிஃபோர் குக்கிங் த வாட்டர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தெம் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். நம்ம வந்து பல்சஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம்? ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைனர் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் sieve which is used to separate a liquid from solid. ஸோ சாலிட் ஃப்ரம் லிக்விட்னுங்க சொல்கிறாங்க. இது ஃபால்ஸ். பாருங்கள், ஸ்ட்ரெயினர் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் sieve which is used to separate a liquid from solid. கிடையாது. அப்போது கிரைன் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை winnowing. Air is a pure substance. It is not a pure substance. It is a mixer. So it is false. Butter from curds is separated by sedimentation. Sedimentation கிடையாது. Butter from curds. curdsலேருந்து வெண்ணெய் பிரிச்செடுக்கக்கூடிய மெத்தட் என்னது? churning. Next, match the following. Breaks easily. Mud pot. Bend easily. Plastic wire. Can be stretched easily. Rubber band. Gets compressed easily. Cotton wool. Gets heated readily. Metal pan. Next, Phillips. Matter is made up of dash. Extremely small particles. Extremely ரொம்ப சிறிய துகள்களால் ஆனது. In solids, the space between the particles is less than in liquid and gas. சாலிடோட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் அண்ட் கேஸில் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கிரைன்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஸ்டால்க்ஸ் பை த்ரெஷிங். நெக்ஸ்ட்டு, சில்லிஸ் ஆர் த்ரெஷிங்னா கதிரெடுத்தல்னு சொல்லுவாங்க. சில்லிஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் உப்மா பை ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். சில்லிஸ் உப்மாவில் கிடக்கிற மிளகாயில் எதில் எடுப்போம்? நம்ம கையாலே பொறுக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு, த மெத்தட் எம்ப்ளாய்டு டு செப்பரேட் clay particles from water is filtering. Next, among the following items, safety pins, pencil and rubber band dash will get attracted to a magnet. சேஃப்டி பின்னு, பென்சில், ரப்பர் இது மூணு எது வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இரும்பாலானது? சேஃப்டி பின் மட்டும்தான். மற்ற ரெண்டும் வந்து அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு, வாட்டர் அப்டைன் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி டேஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட்டு, சாலிட்ங்கிறது ரிஜிடிட்டி, கேஸுங்கிறது கம்ப்ரெசிபிள். சாலிட் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு, லார்ஜ் இன்டர்பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து கேஸில் இருக்கும். லிட்டில் இன்டர்பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து சாலிடில் இருக்கும். ஏன்னா சாலிட் மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி மிக குறைவு. அதனால் லிட்டில் இன்டர்பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். சாலிட்ங்கிறது டெஃபினட் ஷேப். லிக்விட்ங்கிறது ஷேப் ஆஃப் த வெசல். Husk grains winnowing, sawdust, chalk piece, decantation. Next, முறுக்கு from hot oil, filtration. Coffee powder residue from decoction. அதாவது காஃபி பவுடர் வந்து வடிகட்டணும் அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஃபில்ட்ரேஷன். அயன் சல்ஃபர் மிக்சர்லேருந்து அயனை பிரிச்செடுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம்? மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பார்க்கலாம். லெசன் பார்த்தீங்கன்னா, த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். பாண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் எக்கோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டத்தில் வருது இந்த பாண்டு. த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டோ இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் எது பிளான்ட்டில்? ரூட். த ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹியாசின்த் இஸ் அக்வாட்டிக். நெக்ஸ்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பிளான்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். அதாவது நீர் இல்லாமல் தாவரங்களால் வாழ முடியாது. அதனால் இது ஃபால்ஸ். ஆல் பிளான்ஸ் ஹேவ் குளோரோஃபில். எல்லா பிளான்ஸுக்கும் குளோரோஃபில் கிடையாது. குளோரோஃபில் இல்லாத பிளான்ஸும் இருக்குது. பிளான்ஸ் ஹேவ் 3 parts, த ரூட், த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஃபால்ஸ். இன்னும் அதில் ஃப்ளாஸ் இருக்குது, மற்ற இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. மவுண்டைன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். கிடையாது. மவுண்டைன்கிறது டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். அதனால் இது ஃபால்ஸ். ரூட் இஸ் மாடிஃபைடு இன்டூ ஸ்பைன்ஸ். அதாவது ரூட் வந்து மாடிஃபைட் ஆகலை, ஸ்பைன்ஸாக. அதனுடைய லீவ்ஸ் தான் ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. அதனால் இது ஃபால்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸ் நீட் சன்லைட். எஸ், ட்ரூ. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் க்ரீன் பிளான்ட்ஸில் தானே நடைபெறுது. அதனால் இது ட்ரூ. எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், 70% ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், த ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் ஆர் டெசர்ட்ஸ்.
டெசர்ட்ஸ் தான் வந்து இடத்துல இருக்கக்கூடிய ட்ரையஸ்ட் பிளேஸ். ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் குளோரோஃபில் ஆர் லீவ்ஸ். ரெண்டில் எது வேணாலும் எழுதலாம். டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஸ் பிளான்ஸ் டைகாட்டிலிடன்ஸ், அதாவது இருவித்தலை தாவரங்களில் தான் ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருக்கோம், அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மவுண்டைன், ஹிமாலயாஸ், டெசர்ட், ட்ரை பிளேஸ், ஸ்டெம், branches, photosynthesis, leaves, fibrous root, monocot. Next arrange in correct sequence. First one root, next stem, next leaf, next flower. Next fixation, absorption, conduction, transpiration. Very short answerல பாருங்க. Identify the correct desert plant from the following. Desert plant எது பார்த்தீங்கன்னா cactus, hydrilla, mango and rose. இதில் cactus தான் வந்து களிச்செடி தான் வந்து பாலைவன தாவரம், ஹைட்ரில்லாங்கிறது நீர் தாவரம், மேங்கோவும் ரோஸும் terrestrial plants. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு புக் பேக் வந்து ஓவர் ஆகுது. நல்லா நீட்டாக படிச்சுக்கணும். தேங்க்யூ.